2 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம்னா, 2 3 பேர் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அவர் இருக்கிறார், 2 3 பேர் துதிக்கும் பொழுதுதான் அவர் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல உலாவுகிறார், அசைவாடுகிறார், உண்மைதான். இன்னொரு இடத்திலும் அவர் இருப்பார். என்னன்னா, 2 3 பேர் ஒருமனப்பட்டு பாவம் செய்கிற இடத்துல அவர் நிச்சயமா அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்க போய் தான் ஆபேலை கொலை செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்து, உன்னுடைய சகோதரனை ஆபேலுக்கு நீ என்ன செய்தாங்க கேட்கிறார். யோபுனுடைய சிநேகிதர்கள் எலிபாஸ் பில்தாத் கூட இருந்த அந்த சிநேகிதர்கள் பேசினத ஆண்டவர் பக்கத்துல இருந்து கேட்க போய் தான் சொல்றாரு, என் தாசனாக யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. என்ன 2 3 பேர் ஒருமனப்பட்டு பாவம் செய்தால், 2 3 பேர் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல பொய் சொன்னால், 2 3 பேர் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் அதையும் தேவன் பார்க்கிறார். பார்க்க போய் தான் சொல்றாரு. நான் சொல்ற வசனம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. பெரிய ஆசீர்வாதம் சின்ன காரியத்தினால இழந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு?